டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 10th படித்தவங்க 12th முடித்தவங்க டிகிரி படித்தவங்க எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நியூ சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நாங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி போர்டு கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யூனிட் 5 அலகு 5ல் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஊரக நலன்சார் திட்டங்கள் என்ன ஊரக நலன்சார் திட்டங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுல தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நடைமுறைகள் அதாவது ஈஸியா முடியக்கூடிய வேலை பாத்தீங்க அப்படின்னா முடியாது. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 10th படித்தவங்க 12th முடித்தவங்க டிகிரி படித்தவங்க எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம். இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த மட்டும் 10,000 வேகன்சி இருந்தாலுமே 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 3000 வேகன்சி இருந்தாலுமே 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சிலபஸ் படி யார் நல்லா படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது தமிழை பொறுத்த மட்டும் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு 150 மார்க் கவர் ஆகுது. அது மட்டும் நம்ம படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் இருக்குது. 25 கொஸ்டின் அப்படின்னா கிட்டத்தட்ட 37.5 மார்க் கவர் ஆகுது. அதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ரெண்டையும் தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நியூ சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நாங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி போர்டு கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யூனிட் 5 அலகு 5ல் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, இப்போ 2025ல் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, இப்போ 2025ல் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம ஓவரால் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அகாடமி சார்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்தியன் எக்கனாமிக் அதே மாதிரி டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டுக்குமே ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் அதில் கொஸ்டின் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் டைம் இந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பேசிக்கான அப்டேட் என்ன, அடிப்படை தகவல் என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். இப்போ 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திட்டக்குழு எதுக்காக அமைக்காங்க, நிதி ஆயோக் எதுக்காக அமைக்காங்க, அதனுடைய தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு வருவாய் தரக்கூடிய மிக முக்கியமான வளங்கள் எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக வருவாய் வரக்கூடிய ஒரு துறை என்ன துறை, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பல வங்கி இருக்கு. அந்த எல்லாத்துக்குமே ஒரே தலைமை வங்கி எது அப்படின்னா ரிசர்வ் வங்கி. அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிதி ஆணையம்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டுக்குமே உறவு முறைகள் என்னென்ன இருக்கு, சேம் டைம் மத்திய அரசு எந்தெந்த துறையை ஹேண்டில் பண்றாங்க, மாநில அரசு எந்தெந்த துறையை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக பாத்தீங்க அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி
ஜோசி ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் எந்த நாடு முத ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முத ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, நம்ம தமிழ்நாடு எப்போ ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வேலை வாய்ப்பு உருவாக்கம் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு, சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாக்கம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு, அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம், இல்லைனா சைக்கிளில் போவோம், இல்லைனா மாட்டு வண்டியில் வந்து போவோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லையுமே வந்து பைக் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, கார் இருக்குது, எக்ஸெட்ரா. இது எல்லாம் தாண்டி ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா ஒன்று ட்ரெயினில் போகிறோம், இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஃப்ளைட்டில் போகிறோம், அப்படியும் இல்லை அப்படின்னா கப்பலில் போகிறோம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு சாதி சான்று வாங்கணும் அப்படின்னா விவோ ஆஃபீஸ் போகணும், ஆர்ஐ ஆஃபீஸ் போகணும், தாசில்தார் ஆஃபீஸ் போகணும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது. ஒரு இ-சேவை சென்டர் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு 4 days வந்து நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வீட்டிலே வந்து பிரிண்ட் போடுற மாதிரி இருக்குது. அப்போ அதை பற்றியுமே வந்து என்னென்ன சேவைலாம் சர்வீஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் குடிமக்களுக்கு வந்து எந்தெந்த சர்வீஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக நலன்சார் திட்டங்கள். என்ன ஊரக நலன்சார் திட்டங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அப்போ அதை பற்றியுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அளவில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, மாநில அளவில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, நடைமுறையில் அதனுடைய மையம் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனை, மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, சேம் டைம் வந்து வேலைவாய்ப்பு, வறுமை, இதை பற்றின எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா நாட்டில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பொருளாதாரம் வளமிக்க மூலப்பொருட்கள் என்ன, அதை வந்து நம்ம எப்படி தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி ஏற்றுமதி பண்ணுறோம், எப்படி இறக்குமதி பண்ணுறோம், அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ கல்வி முறைகள் வந்து எப்படி இருக்கு, நலவாழ்வு முறைகள் வந்து எப்படி இருக்கு, அதை பற்றி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான புவியியல் கூறுகள். ஒரு நாட்டினுடைய வருவாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு அடுத்தபடியாக வந்து இது வந்து சுற்றுலாத்துறை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கு. ஏன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸில் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போவோம், வேற ஒரு நாட்டில் இருந்து இங்கே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா வருகலாக போவோம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, தமிழ்நாட்டில் இருந்து வேற ஒரு டெல்லி போவோம், காஷ்மீர் போவோம், எக்ஸெட்ரா. அப்படி இருக்கும்போது சுற்றுலா தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வருவாயாக வந்து இருக்கு. அதையுமே வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நலன்சார் அரசு திட்டங்கள். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு மாணவனோ மாணவியோ வந்து பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பலன் இருக்கும். அதே மாதிரி கல்லூரி படிக்கும் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு திட்டம் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு வருவாய் இருக்கும். அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். சேம் டைம் தற்போது சூழ்நிலையில் உள்ள சமூக பிரச்சனைகள். ஸோ சமூக பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியுமே வந்து சம்திங் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அதை பற்றியுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் வந்து பகல்காம் அந்த இடத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் வந்து நடத்திட்டாங்க. அதுக்கு பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே படிக்கும்போது மட்டும்தான் இந்த யூனிட் 5 வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஓகே, சேம் டைம் இதில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சில நடைமுறைகள், அதாவது ஈஸியாக முடியக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாது. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதி சான்று, ஒரு வருமான சான்று, சம்திங் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறோம், ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2005 2008 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவோ ஆஃபீஸ் போகணும், அங்கே ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும், அந்த ஃபார்மை வாங்கிட்டு ஆர்ஐ ஆஃபீஸ் போகணும், அங்கே கொடுக்கணும், அங்கே சைன் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து
தாசில்தார் ஆஃபீஸ் போனோம், அங்கேயுமே வெயிட் பண்ணி இல்லைனா 2-3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது. வீட்டில் உட்காந்து அப்ளை பண்ணுறோமா இல்லைனா ஒரு இ சேவை சென்டரில் போய் அப்ளை பண்ணுறோமா, ஈஸியாக வித்தின் ஒரு 4 டேஸில் வந்து அடுத்து நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இது எல்லாமே வந்து வளர்ச்சி முறைகள். அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அழகு 5க்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக டெலிகிராமில் சிலபஸ் வைஸ் அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணி இல்லைனா டெலிகிராம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுமே வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், குரு 4 எக்ஸாமை பொறுத்த மட்டும் பொது தமிழில் மேக்ஸில் மார்க் எடுக்கிறது வந்து மேட்ரு கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ மார்க் எடுக்குமோ அதை பொறுத்து தான் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஸோ அது படிக்கவா இது படிக்கவா அப்படிங்கிற மாதிரி குழம்பாமல் சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். சேம் டைம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் யூனிட் 6 வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.